சூப்பர்ண்ணே, சச்சு மூலம் செம்மையா அடிச்சிட்டீங்க. தேங்க்யூப்பா. இதான் நம்ம டுமுடு மாக்கு மூலம். டுமுடு மாக்கு மூலம். அப்படியே நான் சொன்ன அந்த ஜுரத்தையும் கொஞ்சம் அடிச்சிருக்கியா? ஜுரம். சாரிடா, அந்த தின் நாக்கு தின் இது மட்டும் அடிப்பாங்களா? அதெல்லாம் வராது ரெடி. அதெல்லாம் வராதா? அப்புறம் எதுக்கு வந்தியோ? சரி, இந்த இது இது என்ன மந்த் தெரியுமா? செகண்ட் மந்த். டேய் கொன்றும் ஒண்ணு. இது வந்து பிப்ரவரி மந்த். பெப்பரவரி. ஆமா, வேற என்ன? பெப்பரவரி கார போடி மாதிரி மூஞ்சில அடி. சரி பிப்ரவரி மந்த். டேய் உங்களுக்கு தெரியுமா இந்த மந்த் ரொம்ப ஸ்பெஷல்? என்ன தெரியுமா? நீ சொல்றா. இந்த மந்த் ஸ்கூல்ல லீவே விட மாட்டேங்கிறாங்க. ஸ்கூல். டேய் தெரியுதுடா நல்லா. டேய் நீ சொல்றா. இந்த மந்த் என்ன ஸ்பெஷல்? 28 நாள் அவ்வளவுதான். வேற என்ன இருக்கு? அப்படியே விபூதி வச்சிருவாடா. ஏன் ஒண்ணும் புரியல தம்பி. இந்த மந்த் லவர்ஸ் டே ஸ்பெஷல். தெரியுமா தெரியாதா? ஆமா லவர்ஸ் டே என்ன? காதலர் தினம். பா எப்படி யோசிக்கிற? இது எனக்கு புரியல. நீ சொல்லு, லவர்ஸ் டேனா என்ன பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன்? லவ் பண்ணுவாங்க. எங்க இருந்துடா வரீங்க தம்பி? நீ வாப்பா. அதெல்லாம் இல்லப்பா. ஒரு 20 ரூபாய்க்கு கருப்பு ரோஸ் வாங்கி போய் கருப்பு ரோஸ் பிடிச்ச பொண்ணு கொடுக்குறதாம்பா லவர்ஸ் டே. பிடிச்ச பொண்ணுக்கு 20 ரூபாய்க்கு, அதுவும் கருப்பு ரோஸ். தம்பி வெளியே போக மாட்டேன் பாத்துக்க. சரி நானே சொல்லிடுறேன். ரோஸ் கொடுத்து ஒரு பொண்ணுக்கு தன்னுடைய காதலை வெளிப்படுத்துறது தான் வந்து காதலர் தினம் அப்படின்னு இந்த மந்த் ஃபுல்லா செலிப்ரேட் பண்றாங்க. நம்மளையும் என்னையும் உங்களையும் காதலிக்க ஒருத்தர் இருக்காரு கையில ரோஸ் வச்சுட்டு அப்படின்றதான் இன்னைக்கு நம்ம எல்லாரும் தேவன் நம்ம எல்லாரையும் ஒவ்வொருத்தரையும் வந்து ரொம்ப நேசிக்கிறாரு அப்படின்ற ஒரு விஷயத்தை தான் நம்ம பேசுறோம். இது வந்து லவர்ஸ் மந்த் அப்படின்னு சொல்றாங்கல்ல. சரி சொல்லுங்க, லவ்னா என்ன? அது எப்படி இருக்கும்? நீ சொல்லு. அந்த மாதிரி இந்த மாதிரி இருக்கும். தம்பி நீ நினைக்கிற எந்த மாதிரியே இருக்காது. உன் போக்கே சரியில்லை. நீ என்ன நினைக்கிற? லவ்னா என்ன? அது எப்படி இருக்கும்? லவ்ல நான் ஒன்னா இருப்பாங்க, சேட் பண்ணுவாங்க, ஜாலியா வெளியே போவாங்க, சுத்துவாங்க. அவ்வளவுதான் லவ். சூப்பர், அதுதான் லவ் இல்ல. அண்ணா சொல்லு, லவ்னா எப்படி இருக்கும்? என்னை பொறுத்த வரைக்கும் லவ்னா எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம என்ன விரும்புறது தான் லவ். உண்மையாவே லவ்னா வந்து எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம நம்மள எதிர்பார்க்கறது தான். சரி, நீங்க அந்த மாதிரி ஒரு ஏதாச்சும் ஒரு லவ் உணர்ந்திருக்கிறீங்களா? இப்ப வந்து நீங்க உங்ககிட்ட கேட்டா கோகிலா, மாலா, மங்களா அப்படின்னு போயிட்டே இருப்பீங்க. அந்த மாதிரி இல்லாம பொதுவா நம்ம எல்லாரையும் நாம வெறுத்தாலும் சரி நம்மளோட ஏமாத்திடுவேன் அப்படின்னு கடவுளுக்கு நல்லா தெரியும். நான் நிறைய தப்பு செய்வேன், பாவம் செய்வேன் அப்படின்னு சொல்லி கடவுளுக்கு நல்லா தெரியும். பட் இருந்தாலும் என்ன நேசிக்கிறாரு. அதுதான் நான் வந்து லவ் அப்படின்னு சொல்லி சொல்றேன். இன்னும் மேற்படி நான் சொல்லணும் அப்படின்னு ஆசைப்பட்டா, ஒருவேளை நான் இந்த கடவுளை விட்டு பின் திரும்பி போயிருவேன், அவர் என் மேல வச்ச அந்த நம்பிக்கைக்கு நான் பாத்திரவானா இருக்க மாட்டேன் அப்படின்னு தெரிஞ்சும் கடவுளை என்ன நேசிக்கிறாருல்ல, அததான் நான் அன்புன்னு நினைக்கிறேன். அந்த அன்பை நீ எப்படி உணர்ந்த, எப்படி வெளிப்படுத்தின, அத பத்தி சொல்லு. உண்மையாவே ரொம்ப நல்ல கேள்வி. இந்த கடவுள் எப்படிப்பட்டவரு அப்படின்றத நான் எப்படி உணர்ந்தேன் அப்படின்னு
போதும் கேட்கும் போதும் அவர் அவருடைய ஸ்டேஜ்ல இருந்து மாறவே இல்ல அப்படின்ற அந்த அன்பு எனக்கு ரொம்ப ரொம்ப புரியுது. இந்த ஃபர்ஸ்ட் சென்ஸா சொல்லிச்சு, நான் பாவியா இருக்கல, நான் பாவியா இருக்கும்போது கூட அவர் அன்பு மாறவே இல்ல, அது என்ன தேடி வந்துச்சு. யாருன்னா என் பக்கத்துல வராங்க, நான் பீடி பிடிக்கிறேன், சிகரெட் பிடிக்கிறேன், நான் ஃபர்ஸ்ட் அதை தான் நோட் பண்ணுவாங்கல்ல. டேய் நீ பீடி பிடிக்கிறோம்டா கோகுல், உங்க கூட சேர மாட்டேன். டேய் நீ கெட்ட வார்த்தை பேசுறோம்மா, உங்களெல்லாம் சேரவே கூடாது அப்படின்னு. அவரு அப்படி பாக்குறது இல்லையா. ஃபர்ஸ்ட் என்ன எப்படி பாக்குறாருன்னா, தான் குழந்தையா பாக்குறாராம். தான் குழந்தைய எப்படி நேசிப்பாங்க, ஒரு அப்பா அம்மா கூட அப்படி நேசிப்பாங்களா தெரியல, ஆனா இந்த ஆண்டவர் செய்யறாரு அப்படின்னும் போது எனக்கு அந்த அன்பு அது ரொம்ப எக்ஸ்பிரஸ் பண்ற அளவுக்கு அது ரொம்ப. நீ சொல்லு, இந்த கடவுளுடைய அன்பை நீ எப்படி உணர்ந்த, நீ எப்படி அதை வெளிப்படுத்தணும்னு விரும்புற அப்படிங்கறது சொல்லு. நான் எப்படி உணர்ந்தேன்னா, அது வந்து என்னுடைய பாட்டாலேயே அதை நான் உங்களுக்கு சொல்றேன். அப்பதான் அவங்களுக்கு அது நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினேன், என்றும் பிள்ளை நான் இசையா, என்றும் பிள்ளை நான். கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகதான், கண்ணங்களில் வழிந்தோடிடும் கண்ணீரும் எனக்காகதான், கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகதான், உன் கைகாலிலே வழிந்தோடிடும் திரு ரத்தம் எனக்காகதான். நான் பாவிதான், ஆனாலும் நீ ரத்தம் சிந்தினேன், இன்று உன் பிள்ளை நான் இசையா, இன்று உன் பிள்ளை நான். அப்போ வந்து என்ன பண்றது, எப்படி நான் வெளியில வர்றது அந்த ப்ராப்ளத்திலிருந்து அப்படின்னு நான் வந்து ஒரு நாள் ரொம்ப திங்க் பண்ணேன். அப்போ திங்க் பண்ணப்போ இந்த ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப என் மனசுல ரொம்ப காயமாச்சு. என்னன்னா, எனக்காக ஒருத்தர் இருக்காருன்னு ஒரு வரி, என்னை நேசிக்க, அனுமதிக்க. அப்ப ஏன் எனக்கு இந்த பிரச்சனை நினைச்சு நான் கஷ்டப்படுறேன் அப்படின்னு நான் ஒரு நாள் யோசிச்சேன். அப்போ என்னை நேசிக்க ஒருத்தர் இருக்காரு அப்படின்னு நினைச்சேன். அப்போ வந்து எனக்காகவும் கண்ணீர் இடுவோம், எனக்காகவும் நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லவும் ஒருத்தர் இருந்தாரு. நான் வந்து பாவிதான் அப்படின்னு இருந்தாலும், நான் வந்து தப்பு பண்ணவே மாட்டேன் அப்படின்னு இருந்தாலும், அவரே என்ன மறக்கல. நான் உன்னை நேசிக்கிறேன்ப்பா அப்படின்னு தான் சொல்றாரு தவிர, நான் உன்னை தப்பு பண்ணாலும் நான் உன்னை விட்டுற மாட்டேன், நான் இருக்கேன் அப்படின்னு வந்து என்னை அரவணைச்சர் பாத்தீங்கன்னா அவர் ஒரு மாதம் தான். நான் அதை நம்பினேன். என்னோட லைஃப் வந்து ஒரு நாள் வந்து சேஞ்ச் ஆச்சு. அப்போ அந்த சேஞ்சில தான் கடவுள் நான் உண்மையா நம்பினேன். எல்லா சுச்சுவேஷன்லயும் நான் கடவுளை நம்பினேன். இவர் உண்மையா இருக்காரு, எனக்கு எல்லா நன்மையும் செய்வார் அப்படின்னு அது நடந்துச்சு. அதே மாரி என் வாழ்க்கையில இன்னும் வரையும் கூட நான் ஒரு எல்லா சுச்சுவேஷனும் நம்புறேன். அவர் வந்து எல்லா சூழ்நிலையிலும் நான் இருக்கேன்னு சொல்லும் போதும் சரி ஓகே அப்படின்னு நான் நினைக்கும் போதும் கடவுள் எனக்கு செய்யறாரு. தன்னுடைய வழிகளையும் கடவுள் தம் மேல கொண்ட அந்த அன்பினையும் அழகா சொன்னாங்க. சரி கோகுல், உன்னுடைய அனுபவம் உண்மையாவே ரொம்ப பெருசுன்னு நினைக்கிறேன். கடவுளுடைய அன்பு உங்க மேல வெளிப்பட்டுச்சு, அதை நீங்க எப்படி ஃபீல் பண்ணீங்க, அதை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? தப்பு பண்ண மாட்டேன்னு அவரை நேசிக்கல, நான் தப்பு பண்ணணும்னு தெரிஞ்சோம், நான் விட்டுட்டு போயிடுவேன்னு தெரிஞ்சோம், அவர் என்ன நேசிச்சாரு. நம்ம நிறைய நேரம் தப்பு பண்றோம், அதனால கடவுள் விட்டு தூரம் போயிடுறோம். நான் தூரம் போயிட்டேன்னு சொல்லி அவர் என்ன அப்படி எப்படியாவது போய் தொலைட்டோம் அப்படின்னு சொல்லி அவர் விடாம, நான் எவ்வளவு தூரம் போனாலும் அவர் என்னோட இடத்துக்கு தேடி வராரு, என்னை வந்து சந்திக்கிறாரு. என்ன மாறு, உன்னோட நிலைமை இது இல்லை, நீ வந்து என்ன போல மாறணும், என்னுடைய மகன் சொல்லி ஏசப்பா வந்து நம்மளுடைய இருதயத்தை மாத்தி மீண்டுமா எவ்வளவு தூரம் போனாலும், எவ்வளவு அசிங்கமான வாழ்க்கையில் நாம் இருந்தாலும், எவ்வளவு தப்பான வாழ்க்கை முறையில் நாம் இருந்தாலும் மறுபடியும் என்னை தேடி வந்தார், என்னை மறுபடியும் சந்திச்சார். நான் தப்பு பண்ண மாட்டேன்னு அவரு என்னை விட்டுட்டு போட, தப்பு பண்ணாலும் என்னை தேடி வந்து மறுபடியுமா அவனோட பிள்ளையா என்னை ஏத்துக்கிட்டு இருக்காரு. இந்த ஒரு அன்பை நான் என்ன சொல்றேன், மனுஷனுக்கு தெரிஞ்சிருந்தா நான் ஒரு தப்பு ஒருத்தருக்கு செஞ்சுட்டேன், ஒருத்தர் துரோகம் பண்ணிட்டேன், ஒருத்தருக்கு பிரச்சனை பண்ணிட்டேன் அப்படின்னாக்கா அவன் மறுபடியும் திரும்பி பார்க்க மாட்டாங்க, திரும்பி எனக்கு எந்த ஒரு அட்டென்ஷனும் கொடுக்க மாட்டாங்க. ஆனா ஏசப்பா அப்படி என்னை விடாம
நான் எவ்வளவு தூரம் போனாலும் அவருக்கு நான் துரோகமே பண்ணியிருந்தாலும் நீ என்னோட பையன் சொல்லி எல்லாரும் எப்படியாச்சும் வசனம் மூலியமாவோ ஃப்ரெண்ட்ஸ் மூலியமா இங்க கேட்கிற பாடல் மூலியமாவோ பேசி என்னை மறுபடியும் அவர் கூட சேர்க்கறதுக்கான எல்லா வேலையும் அவர் செய்கிற ஜீவனுள்ள கடவுளா இருக்கார். அதனாலதான் அவர் நான் பத்தி பாடணும்னு நினைக்கிறேன். அது இந்த பாட்டு உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே, கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் இந்த வாழ்விலே. உம்மை கொடுத்து என்னை மீட்டீரே, நான் என்ன கொடுத்து உம்மை சேருவே, கரம் நீட்டி அழைத்த தெய்வமே, இந்த வரம் போதும் இந்த வாழ்விலே. ஒத்தையா நிற்கும் போதும் பெற்றவன போல என்ன பத்திரமா காத்தது நீங்க தானையா. ஒத்தையா நிற்கும் போதும் பெற்றவன போல என்ன பத்திரமா காத்தது நீங்க தானையா. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் என்னை தேடி வந்தவரே. எத்தனை தூரம் நான் உம்மை விட்டு போனாலும் அத்தனை தூரமும் என்னை தேடி வந்தவரே. நன்றி பாடல் நானும் பாடுவேன், உம் நன்மைகளை சொல்லி புகழுவேன். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் என் ஜீவனை நான் உமக்காய் வாழுவேன். நன்றி பாடல் நானும் பாடுவேன், உம் நன்மைகளை சொல்லி புகழுவேன். ஜீவனுள்ள நாட்களில் எல்லாம் உம் ஜீவனை நான் உமக்காய் வாழுவேன். மோசமானு தெரிஞ்சோம் கடவுள் அவரே எனக்காக கொடுத்து என்ன மீட்டுக்கிட்டாரு. நான் சரியில்லாத வாழ்க்கையில இருக்கிறேன், இப்படி வாழ்ந்தா எனக்கு மோசமான முடிவு தான் வரும் அப்படின்னு சொல்லி கடவுள் தெரிஞ்சதுனால அவரை தியாகம் பண்ணி அவரை சிலுவையில் அறை ஒப்பு கொடுத்து அவர் ரத்தம் சிந்தி அவர் செத்து என்ன வாழ வச்சிருக்காரு. ஸோ இந்த அன்பு என்னால உணர முடியாத, நான் அளவிட முடியாத, நான் நினைச்சு பார்க்க முடியாத ஒரு அன்பா எனக்கு வேற யாரும் இப்படிப்பட்ட அன்பை எனக்கு சொல்லல, நான் பார்க்கல. ஸோ அவருக்காக ஏதாவது பண்ணணும், அவருக்காக ஏதாவது அவருக்காக வாழணும் அப்படின்ற ஒரு ஏக்கத்தை எனக்குள்ள உருவாக்குச்சு. இதுதான் உண்மையான அன்பு. சொல்லுங்க சின்ன, நீங்க இந்த அன்பை எப்படி பெற்றுக்கிட்டீங்க? இந்த அன்பை எப்படி உணர்றீங்க? எப்படி அதை வெளிப்படுத்துறீங்க? கடவுளை கூட நான் மறந்து வாழ்ந்த நேரங்கள் அநேகமா இருக்கு. ஆனாலும் அவர் என்ன ஒரு நிமிஷம் கூட மறக்காம இந்த நேரம் வரையும் இப்படிப்பட்ட வாய்ப்பையும் கொடுத்து இந்த இடத்துல என்னை கொண்டு வந்து சேர்த்திருக்காருன்னா அவருடைய கிருபையை என் பாட்டு அளவற்ற நேசம். தவறு செய்யும் போது கூட காட்டி கொடுக்காதவர், மறந்து வாழ்ந்த போது கூட விட்டு விலகாதவர். உண்மை நாடும் பாடிடுவேன், உயிர் வாழும் நாள் எல்லாம் உயர்த்திடுவேன். கால்கள் சறுக்கும் நேரம் எல்லாம் கிருபையாக வந்தவர், சோர்ந்து போன நேரம் எல்லாம் புது பலனை தந்தவர். என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம், என் மீது ஏனோ இத்தனை பாசம், என் மீது ஏனோ அளவற்ற நேசம். கடவுள் என் மீது வச்ச அன்பு வந்து அவர் எப்படி விளங்கப்படுத்துறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா என் மீது ஏன் இவ்வளோ அன்பு அவர் வச்சிருக்காரு அப்படின்னு அவர்கிட்ட ஒரு கொஸ்டினா நான் கேட்கும் பொழுது அவரு பதிலே என் வாழ்வில் செஞ்ச அநேக அற்புதங்கள் தான். மனிதர்கள் என்னை கைவிட்டாலும் அவர் ஒருபோதும் என்னை கைவிடாமலும் விட்டு விலகாமலும் இருக்கிறாரு. அவரை மறந்து விட்டுட்டு இருக்கிறேன், தவறான வழிக்கு போயிருக்கேன், ஃப்ரெண்ட்ஸு கூட ஜாலியாக அப்படியே சுற்றிட்டு அப்படியே தெரிஞ்சிருப்பேன். அவர் என்னை விட்டு போயிருக்கலாம்ல, ஆனாலும் அவர் என்னை விடாம இந்நாள் வரைக்கும் ஜீவனையும் கொடுத்து பலத்தையும் கொடுத்து
இப்படிப்பட்ட ஒரு நண்பர்களையும் கொடுத்து என் வாழ்வில் அற்புதத்தையும் செய்து வந்திருக்காருன்னா, ஏன்னா என்னை போல பிள்ளைங்க பார்த்தீங்கன்னா எவ்வளோ பேர் தவறான வழிக்கு போகிறதெல்லாம் நிறைய பேர் பார்த்துருப்பாங்க. ஆனாலும் எனக்கு அதிலிருந்து என்னை மீட்டு கொண்டு வந்த வழிகள் மிகுந்த வார்த்தைகள் என்ன அவன் கடந்து வந்த பாதைகளை நீங்க பொறுமையா கேட்டுட்டு இருப்பீங்க. எஸ், நாங்க எங்களுடைய கடவுள் எங்க மேல கூர்ந்த அந்த அன்பு தான் நம்ம சொன்னோம் இல்ல. ஆனா எப்படி அதை எக்ஸ்பிரஸ் பண்றது அப்படின்னு சொல்லி நம்ம இன்னும் சொல்லவே இல்லை. எனக்கு ஒரு மூவி ஞாபகம் வருது. அதுல ஹீரோ வந்து தான் பாக்கெட்ல ஒரு பொம்மை கிட்ட பேசிட்டு இருப்பான். அதை பாக்குறவங்க எல்லாம் வந்து ஐயோ அவன் பாக்கெட்ல எச்சு துப்பிக்கிறான், அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. என்ன எதுக்காக இதை சொல்றேன் அப்படின்னா, நாம லவ் பண்றோம் ஏசாமியே ஆப்வியஸா நம்மள லவ் பண்றாரு, கரெக்ட் இல்ல. ஆனா வந்து நாம ஏசாமியை லவ் பண்றோமா, இந்த ஒரு கொஸ்டின் மார்க் இருக்கு. இப்ப பொதுவா நம்ம ஒரு பொண்ணு ஒரு பையன் லவ் பண்றாங்க அப்படின்னா எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுவாங்க, நல்ல ஷர்ட் போட்டிருக்கேன், நல்லா இருக்கா, இன் பண்ணிருக்கேன், புது ஷர்ட் புது பேண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஹேர் கட்டு, நான் இப்படி இருக்கேன் உனக்கு பிடிச்சிருக்கா, அந்த பொண்ணு சொல்லும் ஏய் நீ தண்ணி அடிக்காத எனக்கு பிடிக்கல, நீ டம் அடிக்காத எனக்கு பிடிக்கல அப்படின்லாம் சொல்லும். அந்த பையன் என்ன பண்ணுவான், கண்டிப்பா அதெல்லாம் பண்ண மாட்டான். ஏன்னா அந்த பொண்ணுக்கு வலிக்கும் அப்படின்னு. நீங்க சொல்லும் போது கூட சொன்னீங்க, என்ன சொன்னீங்க, நான் தப்பு பண்ண மாட்டேன்னு சொல்லி அவர் என்ன நேசிக்கல, நான் தப்பு பண்ணுவேன்னு தெரிஞ்சோம், என்னை பத்தி எல்லாமே தெரிஞ்சோம், அவர் என்ன இருக்கிறாரா, என்னை எப்படி ஆரம்பத்துல விரும்பினாரோ, என்னை எப்படி நேசிச்சாரோ அது போல கடைசி வரைக்கும் அவர் நேசிக்கிறாருன்னு சொல்லி நான் என்னோட வாழ்க்கையில பாக்குறேன். எஸ், அதேதான் அன்கண்டிஷனல் லவ் அப்படின்னு சொல்லி. நான் என்ன பண்ணாலும் கடவுள் என்ன நேசிப்பாரு, உண்மைதான், கரெக்ட் தான். இந்த லவர்ஸ்குள்ள பொதுவா இந்த சண்டைகள் வரும், கையெழுத்துப்பாங்க, பேச மாட்டாங்க, சாப்பிட மாட்டாங்க. ஏன் அப்படின்னா தன்னுடைய காதலியோ காதலனோ கொடுக்குற வலியை தாங்க முடியாத அந்த அனுபவத்துக்கு போவாங்க. இவ்வளோ அன்பு கூறுற அந்த கடவுளுக்கு நாம கொடுக்கறது என்னமோ நான் தப்பு பண்ணுவேன் இருந்தாலும் கடவுள் என்ன நேசிப்பாரு அப்படிங்கறதுனால அவருக்கு சேர்றது என்னன்னா இது மாதிரி வழிதான் நினைக்கிறேன். டியர் வியூவர்ஸ், அவங்களுக்கும் நான் சொல்ல விரும்புறேன் என்னன்னா, அன்கண்டிஷனல் லவ் கடவுள் நம்ம மேல வச்சிருக்கிறாரு. அந்த அன்புக்கு பாத்திரவான்களா நடந்துக்கோங்க. தயவு செஞ்சு அந்த அன்பை கஷ்டப்படுத்தவோ ஏமாத்தவோ துணியாதீங்க. நீங்க எதனா ஆட் பண்ண விரும்புறீங்களா? நம்மள ஒருத்தர் நேசிக்கிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு விருப்பம் இல்லாத அவங்கள கஷ்டப்படுத்துற எந்த விஷயத்தையுமே நம்ம செய்ய மாட்டோம். கடவுள் நம்மளை இவ்வளோ அதிகமா நேசிக்கிறாரு, நமக்காக இறந்தே போயிருக்காருன்னு சொல்லி நம்ம பாக்குறோம். அப்பேற்பட்ட கடவுளுக்கு நம்ம எப்பேற்பட்ட ஒரு அன்பை திருப்பி கொடுக்கணும் இருக்கணும் அந்த நேரத்தில் யோசிச்சு பார்ப்போம். நம்ம தப்பு மறுபடியும் இதை தெரிஞ்சுட்டு நம்ம தப்பு பண்ணோம்னா கடவுள் ரொம்ப வருத்தப்படுவாரு. ஸோ அந்த ஏசாமி நம்மளை பார்த்து வருத்தப்படுவார். அந்த வருத்தத்தை அவருக்கு என்ன எப்பயும் கொடுக்காம நம்ம ஒரு நல்ல பிள்ளையா நம்ம வாழ்க்கையில நம்ம செய்கையில நம்ம நடத்தையில யாரும் என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லி நம்ம இடவிடமா வாழாம, வேதம் பைபிள் என்ன சொல்லுது, ஏசப்பா என்ன சொல்லியிருக்காருன்னு சொல்லி அதை சென்டர் பண்ணி அதை காரணம் பண்ணி நம்ம லைஃப் இருக்குன்னு சொன்னா கடவுள் நம்மளை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாரு. பார்த்து கொண்டிருக்கிறவங்களுக்கும் இந்த நட்சியத்தை நாங்கள் சொல்றோம். வேற எந்த காதலையும் தேடி போயிடாதீங்க. கண்டிப்பா உண்மையான காதல் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் தர முடியும். ஏன்னா அவர் தான் நம்மளை உண்மையா நேசிக்கிற ஒரே ஒரு தேவன், மனிதன், தேவனுடைய குமாரன், உண்மையான கடவுள்.